நேரடியாக பயணம் பண்ண முடியுமா? அப்போ என்ன போல எவனோ ஒரு முட்டாள் வந்து அவனை சார்ந்து அவன் காட்டுற வழியில் அவன் பின்னாடி நீ பயணம் பண்ணாலும் மாத்திரம்தான் அந்த இது உனக்கு கிடைக்கும். புரியுதானே சொல்றது? கோயிலாக போய் சிவபெருமான் கோயிலில் போய் உட்காந்து நீ பசனை பாடிட்டாப்புல பில்லை பிடுங்கி போட்டு மம்படி செதுக்கி போட்டாப்புல சிவன் வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஐக்கியமாயிருவானா? சிவன் உன்னோட ஐக்கியம் ஆகணும் நேரடியாக அப்படின்னா கூட நீ சின்ன வயசுலேருந்தே சிவனை நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ கூட அவன் நேரடியாக வந்து ஐக்கியமாவான்னு ஆக மாட்டான். அதுக்கு உண்டான தகுதியான ஒரு நபரை கொண்டாந்து உன்கிட்ட இணைச்சி விட்டு போயிடுவான். ஓ இவனை பிடிச்சிக்கோ, இவன் கொண்டு கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம நேசிக்கிறோமா? இருக்குல்ல. நான் உங்களுக்கு உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், என் குருநாதர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த பரதேசி உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் உங்கள்கிட்ட இவன் மேலே இருக்கா? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? இருக்குன்னு மூடிக்கிட்டுலாம் சொல்லக்கூடாதோ. புரியுதானே சொல்றது? அப்படி இருந்தால் நீ அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் நீ குருநாதரை நேசிக்கிறேன்னா உன்கிட்ட எந்த சஞ்சலமும் வராது. சொல்றது புரியுதா? இப்போ இந்த இளிச்சவாயன் எப்படி உங்கள் மேலே ஆசை பாசங்களை வச்சு எவ்வளோ அரவணைப்போட எந்த நேரத்துலையும் கோவப்படுற நேரம் கோவப்பட்டாலும் மற்ற நேரம் அந்த புன்னகையோடு உங்களை வரவேற்கிறது, உங்களை வந்து பாதுகாக்கிறது இருக்கு இல்லையா? அதுக்கு ஈக்குவலாக நீ அந்த நேச பண்போடு நீ இருந்தேன்னு வச்சுக்கீங்க, இவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அது மாதிரி நீ மகிழ்ச்சியாக இருந்தே ஆகணும். இது இயற்கையினுடைய கட்டாய விதிமுறை. அப்போ நீ வந்து நொம்பலத்துலேயும் சஞ்சலத்துலையும் இருக்கேன்னா அப்போ நீ இல்லைல்ல ஷேமல், வேற எங்கேயும் போக வேண்டாம், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். நான் சஞ்சலத்துக்கு ஆளாகிறேன்னா, வருத்தத்துக்கு ஆளாகிறேன்னா, உங்களை அரவணைக்கிறதுல எங்கேயாவது நான் வந்து புறந்தள்ளிடுறேன்னா, எல்லா நேரத்துலையும் அந்த தகப்பன் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தானே இருக்கிறேன். அப்போ தகப்பனுக்கு ஈடான பாசமும் பண்பும் உங்ககிட்ட இருந்தா நீ அவனுக்கான குழந்தையா நீ இருப்பீலங்க. அப்ப இதெல்லாம் இல்லைன்னா நீ அப்ப அவனுக்கான குழந்தையா நீ இல்லை. அதனாலதான் நீ அந்த நொம்பலமும் சங்கடமும் வேதனைக்கும் ஆளாகிறீங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வாரம் போகிறோம் சாமி, நாங்கள் நம்பி தான் வாரோம் சாமி. எதை நம்பி வர? நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது நம்ம எதிர்பார்ப்புல பூர்த்தி ஆயிராதா, நிறைவாயிராதா? இதை தாண்டி நீ என்ன வச்சிருக்கிற? இதை தாண்டி இந்த பரதேசி மேல நீ என்ன பாசம் வச்சிருக்கிற சொல்லு பார்ப்போம். சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விளக்கம் சரியா தப்பா, புரியுதா புரியலையா? ஐநாறு சொல்லு. விஜயை விட்டுருவோம், அவன் 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கான். சரியா? மற்றவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் அது நான் என்ன சொல்றேன்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டது அது வேற. யதார்த்த நிலை குணப்பாவங்கள்லயே உங்ககிட்ட இருக்கா? ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கு இன்னும் கொஞ்ச காலம் நம்ம சாமி நம்மளோட இருப்பாரு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச தெரியாத ஏதாவது ஒண்ணு நம்மள சொல்லி கொடுப்பாரு, பயணம் பண்ணலாம்னு நினைக்கிறது அது ஒரு
அது நிரந்தரமாக உங்ககிட்ட வரணும்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது உங்ககிட்ட இருந்தால் மாத்திரம்தான் அது வரும். உன் மீது இந்த பரதேசி எந்த அளவுக்கு பரிபாசங்களை இருக்கிறானோ அந்த அளவுக்கு இல்லைன்னா அதில் பாதியாவது நீங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அது தெரிஞ்சே போயிடும்ப்பா. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. இல்லை சாமி நாங்கள் நல்லா எப்படி நல்லா இவனுக்கு தான் தெரியும். ஆனால் நாய் நீ உப்பு கட்டு போய் தெரியல, நீ வந்து என்ன அங்கே தான் உன் லட்சணம் தான் எனக்கு முன்னாடி தெரியுதுல்ல. புரியுதா நான் சொல்கிறேன்? இளம் வயசு இப்போ இதெல்லாம் வந்து பெருவாரியாக பார்த்தா ஒன்றும் பெருசியாக 60 வயசை பிடிச்சவங்கெல்லாம் இல்லை, கம்மி தான். மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓடி பிடிச்சா நீ நினைக்கிறது வந்து உன் சன்னதிக்கே நடக்கும்ல. முப்பத்தஞ்சு வயசுல வந்து பிடிச்சிச்சு. புரியுதா? தன்னை மறந்து தான் நிலையை மறந்து சொந்த பந்தத்தை மறந்து வாழ்கிற ஊரில் என்ன பேசுகிறாங்கிறத விட காது கொடுத்து கேட்காம ஒரு சிவ சித்தாந்தமே கதி அப்படின்னு 6 வருஷமாக எந்த இன்னலுக்கும் ஆளாகி அவமானம், அசிங்கம், அவதூறான பேச்சுகள், வருதுவாரு நாய் அப்படிங்கிறதெல்லாம் காதார கேட்டு நேர பார்த்து அதெல்லாம் சகிச்சு எந்த ஒரு தடையும் இல்லாமல் 6 வருஷம் அந்த பயணத்தை பூர்த்தி செஞ்சதுனால அதனுடைய அந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய பலம் என்னன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீ அசிங்கப்பட்டால், நீ வேதனைப்பட்டால், நீ செஞ்சலப்பட்டு எல்லா செமையும் செமந்து சிவனோட ஐக்கியமாகணுங்கிற பயணத்தை நீ விடாமுயற்சியாக பண்ணினால் உன் சன்னதி 7 தலைமுறைக்கு செல்வேந்திரராக வாழ்வாங்க. இது உண்மை. அப்போ எது நமக்கு நல்லது? நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறோம்ப்பா, நீங்கள் யதார்த்தமாக சொல்கிறீங்கல்ல, நாங்கள் இந்த பாடுபடுறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், யாருக்காக அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதே நாங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் நீ பயணம் பண்ணி நீ நின்னால் உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளைங்க எப்படி வாழ்கிறாங்கிறத நீ பார்ப்ப, நீயும் பார்ப்ப. இது இந்த இப்போ நான் அடிப்படை சொன்னதில் இருந்து அவங்க பயணம் பண்ணவங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. புரியுதானு சொல்கிறது? அவங்க என்ன நடக்கும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாது. பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு விஷயத்தை மாற்றி எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க எடுக்கிற விஷயம் பலகீனம் அடையிறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? அவங்களை ஈன்றெடுத்த தாயார் செய்த தியாகம். எப்படி? தாயார் செய்த தியாகம். தியாகம், மானம், ஈனம், ரோசம், வெக்கம், தன்மானம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி மூட்டையை கெட்டி வச்சுட்டு பயணம் பண்ணனுடைய பலன் எங்கே கிடைக்குது? தாம் சன்னதியே வளர்ச்சி அடையும் போது சன்னதிக்கு வரக்கூடிய சன்னதிகளும் பிறவியிலிருந்தே அதனுடைய ஆக்டிவிட்டிகள் வேறு மாதிரி வருது. எப்படி? யதார்த்த நிலையில் இருக்கிறத விட இன்னும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று அந்த இது வரும்போது தான் அந்த 7 தலைமுறை அந்த சன்னதிகள் மிகப்பெரிய செல்வேந்திரா வாழக்கூடிய தன்மை அந்த இடத்துல உருவாகுது. சரி, நீ ஒரு 6 வருஷம் இல்லை 10 வருஷம் கஷ்டப்படுற, சுகபோகமாக அவங்க தானே வாழ்கிறாங்க இல்லையா? அந்த சன்னதியில் 3வது தலைமுறை வரும்பார், தான் பிள்ளைக்கு பிறக்கிறது பேரன் பேத்தி, அவங்க பிள்ளைய வருதுல 3வது தலைமுறை,
அங்கே இந்த சுகபோகத்தை அனுபவிக்கிறது